அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அந்நாட்டு ராணுவ நிலைகளை தாக்கியதாக ஈரான் புரட்சிப்படை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து தாக்கினால் அதற்கு தாங்கள் தரப்போகும் பதிலடி மிக மோசமானதாக இருக்கும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் படைகள் தாக்கியதை ஒப்புக்கொண்ட பஹ்ரைனும் குவைத்தும் இதுபோன்ற சேதங்கள் ஏற்பட்டன என தெரிவிக்கவில்லை. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் கடலோர ரேடார்கள், ட்ரோன் மற்றும் ஏவுகணை கிடங்குகளை அழித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் தனது தவறுகளிலிருந்து பாடம் கற்காது என்பது தெளிவாக தெரிந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இனி நியாயமாக பேச முடியாத ஒரு கட்டம் வரக்கூடும் என்றும் அப்போது இப்போரை ராணுவ ரீதியாக முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர தாங்கள் தள்ளப்படுவோம் என்றும் டிரம்ப் கூறினார். அது மட்டும் நடந்தால் ஈரான் என்ற நாடே இல்லாமல் போய்விடும் என்றும் டிரம்ப் கூறினார். போர் நிறுத்த முடிவை மீறியதாக அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி தாக்குதல்களை தொடரும் நிலையில் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது.